வணக்கம். ஜவை இஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் ஒரு மாதத்துக்கு முன்னால் தான் ஒரு பதிவை போட்டு கலவரத்தை தூண்டுவதை போன்று இளைஞர்களை ஆயுதமாக பயன்படுத்தி தூண்டி விடுவதை போன்ற ஒரு பதிவை போட்டார் தாவேகா ஆதவ் அர்ஜுனா. அது சம்பந்தப்பட்ட கேஸு வழக்கு இன்னைக்கு கோர்ட்டில் போயிட்டுருக்கு. அது வாதாட்டமாக இருந்துகிட்ருக்கு. அப்புறம் திடீர்னு அதை பார்த்துட்டு அந்த பதிவை ஆதவ் அர்ஜுனா தாவேகா நீக்கிடுறார். அது சம்பந்தப்பட்ட எதிர்ப்புகள் என்னப்பா இந்த மாதிரி போட்டுட்டு வச்சுப்போட்டு ஒரு 4 பேர் ஒரு திட்டிருப்பாங்க இல்லையா, கேள்விகளை கேட்காம இருந்தாலும் திட்டிருப்பாங்க. ஒரு கட்சியில் ஒரு பொறுப்பில் இருக்கிற என்னப்பா இப்படிலாம் கலவரத்தை உண்டு பண்ணது போல என்ன வங்காளதேசம் இலங்கையை போன்று அப்படின்னு மாதிரிலாம் பேசிட்டு போட்டிருக்கிற, மற்றபடி இதனால் பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு திட்டிருப்பாங்க. உடனே நீக்கிடுறாரு. போட்ட ஒரு 2-3 மணி நேரத்தை நீக்கிடுறாரு. இருந்தாலும் விடலை. அந்த 1.5-2 மணி நேரத்துக்கு கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க. இன்றைக்கி அது பிரச்சனையாக போய் அப்புறம் நீதிபதி கேள்வி கேட்குறாரு. முந்தானாலே கேள்வி கேட்குறாரு. இல்லைங்க, நாங்கள் அந்த பதிவை நீக்கிட்டோம் சொல்லி போட்டு ஆதவ் அர்ஜுனா வக்கீல் சொல்கிறாரு. அப்போ திருப்பி என் கேள்வி கேட்குறாரு. நீக்கியது உண்மை தானே? ஆமாம், நீக்கினது உண்மை தான் அப்படின்னு போட்டு அந்த வழக்கை தள்ளி வச்சுருக்காங்க. அதான் நீக்கினது உண்மைன்னா அப்போ போட்டது உண்மை தானே அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக அந்த டெக்னிக்காக ஒரு கேள்வி கேட்டு வழக்கை தள்ளி வச்சுருக்குறாங்க. ஆதவ் அர்ஜுனா மேலே அந்த போட்ட வழக்கு அது ஒன்றும் முடியல. ஆமாம், அதுக்குள்ளே நேற்று ஒரு பொதுக்குழு கூட்டம் மாமல்லபுரத்தில் விஜய் தலைவர் நடந்திருக்கு. அதில் மீண்டும் வன்முறையை தூண்டக்கூடிய அளவுக்கு தாவேகா ஆதவ் அர்ஜுனா பேசியிருக்கார். பொதுவாக எந்த கட்சிக்கு போனாலுமே சரி, அவருடைய நிலைப்பாடு ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, அப்புறம் மன்னர் ஆட்சி நடக்குது. அவருடைய வார்த்தைகள்லாம் ஒரு கலவரத்தை தூண்டுவதை போல, கட்சி 2ஆக உடைப்பதை போன்று, பிரிப்பதை போன்று, கூட்டணியை சிதைப்பதை போன்று. அப்படி இருந்தால் அந்த கட்சியினுடைய தலைவர் சும்மா விட்டுருவாங்களா? அப்படித்தான் விசிக ஐயா திருமாவளவன் பார்த்தாங்க. எப்பா நீ இருந்தீங்கன்னா இருக்கிறத பிடுங்கிட்டு போயிடும். என்னமோ நாங்கள் 4 எம்எல்ஏ 2 எம்பியை வச்சு குப்பை கொட்டிட்டு உட்காந்துருக்குறோம். மற்றபடி வரக்கூடிய 2020 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி, ஆமாம், வேறு எல்லா கூட்டணி இருக்குது. எல்லாமே ஜுஜிபி, ஒன்றுமே சரியில்லை. அதிமுக 5-6 உடஞ்சி செதஞ்சு கிடக்கு. காங்கிரஸை பற்றி ஆல்ரெடி தெரியும். மற்றபடி இருக்கிறது ஒன்று திமுக. அதை ஒட்டிக்கிட்டாங்க. ஒரு 10 வருஷத்துக்கு மேலே போயிட்டுருக்கோம். நீ குட்டையை கிளப்பி விட்டாரா சாமின்னு சொல்லி போட்டு ஒரே இதை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளியாச்சு. ஆமாம், ஆல்ரெடி திமுகவோட நுழைய ட்ரை பண்ணியிருக்கிறாரு. அங்கே பார்த்துருக்காங்க, சுத்தப்படாஞ்சு போட்டு அங்கே ஆல்ரெடி முதுகு பிடிச்சி வெளியே தள்ளிட்டாங்க. அப்புறம் நேராக விசிகேல விழுந்தவர் கழுத்தை பிடிச்சா ஐயா தள்ளி விட்டாங்க. திரும்ப அவங்க முடிஞ்சு இப்போ நேராக வந்தவர் தாவேகாவுக்கு உள்ள நுழைஞ்சு இன்னைக்கு குழப்பம் பண்ணிட்டு உட்காந்துருக்கிறார். ஃபஸ்ட்டு குழப்பம் பண்ணது அது சம்பந்தம் வழக்கு போயிட்டுருக்கு. மீண்டும் கலவரத்தை தூண்டும் வகையில் ஆமாம் 2 நாளைக்கு முன்னால் அந்த பொதுக்குழுவில் பேசியிருக்கிறார். எல்லாருமே பேசியிருக்காங்க. கொள்கை பரப்பு செயல் அருண்ராஜ் பேசியிருக்கார். ரொம்ப தங்கமாக பேசியிருக்கிறார். அற்புதமாக அவர் பேசியிருக்கார். தமிழ்நாட்டில் ஆமாம் எஸ்ஐஆர்னு சொல்லிட்டு கொண்டு வந்துக்கிட்டு பிரச்சனை பண்ணிட்டு உட்காந்துருக்கிறீங்க. ஆல்ரெடி ஜிஎஸ்டி கொண்டு வந்தீங்க, பணம் இழப்பு கொண்டு வந்தீங்க, சிவில் சட்டத்தை கொண்டு வந்துட்டீங்க, சிஏஏ கொண்டு வந்தீங்க, இப்போ எஸ்ஐஆர்னு கொண்டு வந்துக்கிட்டு எங்கள் உயிரை வாங்கிட்டு இருக்கிறீங்க. என்ன மக்களை அப்படியே கொதிநிலையிலே வச்சுட்டு இருக்கிற ஒரு பண்பு தான் பாஜக ஆர்எஸ்எஸ் போட்டு சரியான சாட்டையடியான ஒரு பேச்சு பேசியிருக்காரு. இந்த மாதிரி பேசணும். இந்த மாதிரி பேச்சுக்கள் தான் மக்களுக்கு எடுபடும். மற்றபடி சிறுபான்மை மக்கள் பெரும்பான்மை யாராக இருந்தாலும் மனதுக்கு ஒரு இதமாக இருக்கும். பரவாயில்லப்பா, இது போராட்டக்களமான ஒரு கட்சியாக இருக்குது அப்படின்னு ஓட்டு போடுவாங்க. ஆமாம், அதை விட்டு போட்டு எதையாவது தூண்டி விட்டுக்கிட்டு ஏன்னா ஆல்ரெடி அந்த பதிவை போட்டு எடுத்து அப்புறம் இது போயிட்டுருக்கு. மீண்டும் அதே மாதிரி சொன்ன மாதிரி பேசுகிறார். தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா என்ன பேசியிருக்காரு, ரொம்ப ஆமாம் பயங்கரமாக பேசியிருக்கார். அதாவது சூழ்ச்சின்னா என்னன்னே எங்களுக்கு தெரியாது, இப்போ நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம், ஏன்னா கரூர் பிரச்சனையை வச்சு அப்படின்னு பேச்ச ஆரம்பிக்கிறார். இதுதான் விஜய் ஒரு எல்போர்டுன்னு எல்லாரும் சொன்னது. அனுபவம் இல்லாத கட்சி எதுக்கு சொன்னாங்க? இப்போ அவர் வாயிலே வந்துருச்சு. அதாவது சூழ்ச்சினா என்னென்னு தெரியாமல் நாங்கள் இது வரைக்கும் இருந்துட்டோம், ஏன்னா கரூருக்கு பண்ண அந்த பிரச்சனைக்கு பின்னால் நாங்கள் கண்டுக்கிட்டோம்.
அது போட்டு சொல்கிறார். அப்புறம் நம்பர் 1 நடிகர் எங்கள் நடிகர் விஜய் வந்து சம்பளத்தை விட்டு போட்டு அரசியலுக்கு வந்து கட்சியை தொடங்கி ஏதோ நல்ல செய்யணும்னு பார்த்துட்ருக்காரு, அதை செய்யறதுக்கு விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு பேசியிருக்கார். சம்பளத்தை விட்டு போட்டு நம்பர் 1 நடிகர் அப்படிங்கிறார். யார் அவரை சம்பளத்தை விட்டு வர சொன்னா? சீமான்னு கேட்ட மாதிரி. உன்னை யாரா வர சொன்னது? நாத்தாக்க நாம் தமிழர் கட்சி சீமான்னா ரொம்ப விஷயமாக பேசுவார், ஜோக்காவும் பேசுவார், ஆத்திரத்தில் பேசுனால சிரிக்கக்கூடிய அளவுக்கு பேசக்கூடிய ஒரு நபர் அவர் சீமான். அது ஆல்ரெடி ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடியே இது மாதிரி பேசுகிற சமயத்திலேயே பதிலடி கொடுத்துட்டார் சீமான். இப்போ அவரு அதை எடுத்து இவர் பேசுகிறாரு. நம்பர் 1 நடிகர் சம்பளத்தை விட்டு போட்டு அரசியலுக்கு வந்தார் அப்படின்னு. யார் வர சொன்னது? விஜய் வர சொன்னாங்களா? வாப்பா இங்கே மிகப்பெரிய ஒரு பட்டு கம்பளம் விரிச்சு உங்களை கூப்பிட்றாங்க, இப்போ யார் வர சொன்னாங்களா? இல்லையா, 200-300 கோடி படத்துக்கு வாங்குறாரு. ஜம்முன்னு நடித்தம்மா, ஆமாம் நடிகைகளோட சல்லாபமாக இருந்தம்மா, மற்ற ஷோ குடும்பத்தை பார்த்தம்மா, ஜாலியாக இருந்தம்மா, ஏசியில் படுத்து தூங்கினம்மா, அவ்வளோதான். கரூரில் நடந்தது பின்ன ஒரே ஓட்டம் ஓடணும்மா, திரும்பவும் வந்தம்மா அப்படின்னு அப்படி ஜாலியாக போயிட வேண்டியதானே. அவர் யார் வர சொன்னது? அர்ஜுனாவை பற்றி நான் கேட்குறேன். இதுக்கு மேலே சீமானே கேட்டுட்டார், அதுக்கு எந்த ஒரு பதிலுமே கிடையாது. அப்புறம் சொல்கிறார், தைரியம் இருந்தால் எங்கள் தலைவர் மேலே கையை வைங்கடா பார்க்கலாம். என்ன அதிகாரம் இருந்தால், போலீஸ் இருந்தால், தைரியம் இருந்தால் அவர் வீட்டுக்குள்ளே போயிடுங்க. தைரியம் இருந்தால் எங்கள் தலைவன் மேலே கையை வைங்கடா பார்க்கலாம். உண்மை புரியல. இல்லை, அந்த அளவுக்கு பிரச்சனைன்னு அரசியல் இருக்கத்தாங்க செய்யும். 4 பேர் 4 விதமாக பேசத்தான் செய்வான், மக்கள் பல விதமாக பேசத்தான் செய்வான். அதை வச்சு வந்து அரசியல் பண்ணக்கூடிய ஒரு சூழ்ச்சி அரசியல்வாதிகளுக்கு அரசியல் கட்சி இருக்கத்தான் செய்யும். உன்னால் அரசியல் பண்ண முடியலன்னா அதை எதுக்கு நீ தேவையெல்லாம் ஆத்திரபூர்வமாக எடுக்கிற? முதல்ல சொல்லிட்டிய சூழ்ச்சி என்றால் என்னென்று தெரியாது அப்படி முடிஞ்சு போச்சு. அதிலே ஒரு எல்போர்டு, தாவேக்கா ஒரு எல்போர்டு, விஜய் ஒரு எல்போர்டு, அர்ஜுனா ஒரு எல்போர்டு. பரவாயில்ல, கொள்கை பரப்பு செயல அருண்ராஜ் வந்து சூப்பராச்ச, அனுபவமான ஆள் போல இருக்க, அற்புதமாக லட்டு மாதிரி பேசியிருக்காரு. அருண்ராஜுடைய பேச்சுக்கெல்லாம் வந்து அர்ஜுனா பேச்சு குப்பை, அப்படித்தான் பேசுகிறோம். அருண்ராஜ் அற்புதமான ஒரு அரசியல்வாதி, அந்த மாதிரி தான் பேசுகிறேன். அதை விட்டு போட்டு தைரியம் இருந்தால் எங்கள் தலைவர் மேலே கையை வைங்கடா பாருங்கன்னா ரவுடியா அவர்? இல்லை அர்ஜுனா ரவுடியா? இல்லை தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளரா தாவேக்காவில் தமிழக வெற்றி கழகத்தில்? நான் கேட்கக்கூடிய கேள்வி அதான். உண்மையில ஏற்றுக்கொள்ள முடியாது, அந்த மாதிரி பேசவே கூடாது. மிகப்பெரிய ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க, தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் போட்டு தம்பி விஜய் கொடுத்துருக்குறாங்க. அதை விட்டு போட்டு தைரியம் இருந்தால் எங்கள் தலைவர் மேலே கையை வைங்கடா பார்க்கலான்னா தப்பு. அதெல்லாம் கையை வைங்களா பார்க்க, ஒருவேளை அது கையை வைக்கிறதுக்கு ஆசைப்படுறாரோ, கையை வச்சாங்கன்னா பார்த்து வேடிக்கை பார்ப்பாரோ, கையை வைங்கடா பார்க்கலாம்னா இவரே கூப்பிடுவார் போல இருக்க, ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்புறம் என்ன அதிகாரம் இருந்தால், அப்புறம் பேசுகிறார் பாருங்க, என்ன அதிகாரம் இருந்தால், போலீஸ் இருந்தால், தைரியம் இருந்தால் அவர் வீட்டுக்குள்ளே போயிடுங்க. போகிறமா இருந்தால் என்றைக்கோ போயிருப்பாங்க, புரியுதுங்களா? மேலே ராகுல் காந்தி ஒரு தடை, மற்றபடி வந்து டக்குன்னு ஆமாம் ஒரு நபர் கமிஷன், மற்ற ஷோ சிபிசிஐடி ஒப்படைச்சிட்டு விலகிட்டார். ஆமாம், தமிழக முதல்வர் தெரியும், அதை வைத்து இவர்கள் பெரிதுபடுத்துவார்கள். ஏன்னா அவர் மிக தெளிந்த அரசியல்வாதி. உங்களுக்கு தெரியல அரசியல் பண்ணுறதுக்கு, பண்ணியிருக்கலாம். நாங்கள் பல வீடியோ சொல்லியிருப்போம், டாப்பாக அரசியல் பண்ணியிருக்கலாம். கரூர் பிரச்சனையை வச்சு டாப்பாக அரசியல் பண்ணியிருக்காமுங்க. இன்றைக்கி அவங்களுக்கு வந்து ஒரு 18% ஒரு ஓட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்கன்னா, அதை வந்து 18 வந்து ஒரு 50% 40% கூட உயர்த்திருக்கலாம். திமுக ஓட்டையெல்லாம் தாவேக்கா ஓட்டை மாற்றிருக்கலாம். உங்களுக்கு அரசியல் பண்ண தெரியல. பார்த்தா திமுககாரன் டக்குன்னு அவன் அரசியல் பண்ணிட்டான். அப்போ நடந்து முடிஞ்சு போச்சு. அப்படியே ஒதுங்கிங்க, எக்கேடுகிட்ட போய் தொலைகிறாங்க, விட்டுருங்க. நம்ம ஜாலியாக விலகிக்குவோம். சட்டப்படி என்னவோ டக்குன்னு பார்த்துருவோம், மக்களை விட்டுறக்கூடாது. ஏன்னா கரூரில் வந்து திமுக ஓட்டு போகிறோன்னு இருக்கான். திமுக அது எம்எல்ஏ செந்தில் பாலாஜி, அது திமுக எம்எல்ஏ, திமுக தொகுதி, அது இப்போதைக்கு சிட்டிங் தொகுதி. அப்படிங்கிற சமயத்தில் நம்ம அதையும் விட்டக்கூடாது. கூட என்ன பண்ணாங்க, அந்த பிரச்சனையை மட்டும் அப்படியே விட்டாங்க. மக்கள் பார்த்துக்க போகிறாங்க, போலீஸு சோர்ஸ் என்னவோ பார்த்துட்டு போகிறாங்க. நம்ம வந்து மக்களை பார்த்துக்குவோம். ஆமாம், மக்களை பார்த்துக்கோ. அதில் திமுககாரன் இருப்பான், நாளைக்கு நம்ம ஓட்டு போடணும், அவனை பார்த்துக்கலாம். அதுமாதிரி அழகாக நீட்டாக என்ன பண்ணணுமா, 10 லட்சம் மற்ற டக்கு ஆம்புலன்ஸை கூட்டிகிட்டு வந்தாங்க. திண்டுக்கல், ஒட்டஞ்சத்திரம், திருச்சி, கரூர், பல்லப்பட்டி, எங்கெங்கே அத்தனை டாக்டர்ஸ், மெட்ராஸை டாக்டரை கூட்டிகிட்டு வந்து டக்குன்னு அந்த பாடியை உடனே ஆமாம்
போஸ்ட்மார்ட்டம் பண்ணி, ஏன்னா சொந்தக்காரங்க அவசரப்படுத்துகிறாங்க. சீக்கிரம் அவசரப்படுத்துகிற சமயத்தில் டக்கு 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 டக்குன்னு சும்மா சொல்லக்கூடாதுங்க. ஆமாம், நன்றி கெட்டத்தனமாக தாவேக்கா ஆதவ அர்ஜுனா பேசியிருக்கிறாருன்னு நம்ம சொல்ல முடியும். நன்றி இல்லை அவருக்கு. டக்கு 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 டக்குன்னு அரசியல் பண்ண தெரியல. இப்போ அவர் அரசியல் பண்ண துடிக்கிறார், பேசியிருக்கிறார். நம்ம வீட்டுக்கு போயிடுங்க பார்க்கலாம். நான் சொல்கிறேன், அமைச்சர்கள் தூக்கி எறிஞ்சிட்டு இளைஞர்கள்ட்ட போயிட்டு இருப்பாங்க. அமைச்சராக தூக்கிட்டு வந்து இளைஞர்கிட்ட போயிட்டு இருக்காங்க. காவல்துறையை பார்த்து பயப்படுறோம்னு நினைக்கிறீங்களா? எங்களை கைது செய்யுங்க. கைது செஞ்சிருந்தா முதல்ல கைது பண்ணியிருப்பாங்களா? வேலுச்சாமிபுரத்தில் கைது பண்ணியிருப்பாங்க. என்ன கைது? இந்த தைரியம் இன்னைக்கே வந்து அன்னைக்கே வரல. ஏன் ஓடுனீங்க? இப்போ சொல்கிறாருல, என்ன சொல்கிறாரு? எங்களை கைது செய்யுங்க. காவல்துறையை பார்த்து பயப்படுறோம்னு நினைக்கிறீங்களா? எங்களை கைது செய்யுங்க. காவல்துறையை பார்த்து பயப்பட்டதுனால தான் அன்னைக்கு ஓடுனீங்க வேலுச்சாமிபுரத்துலேருந்து. அன்னைக்கு நின்றுக்க வேண்டியதானே? நின்று பேச வேண்டியதானே? இந்த கைது பண்ணுங்கன்னு பேச வேண்டியது. நாங்களே வீடியோ போட்டிருப்போம். அதான் அரசியல். எங்களை கைது பண்ணுங்க, தர்ணா போராட்டம். நம்ம சும்மாவாது கிளப்பி விடணும். காவல்துறை சரியில்லை, வந்த உடனே காவல்துறைக்கு நன்றி சொல்லியாச்சு. காவல்துறையினுடைய உதவி இல்லாமல் இந்த அளவுக்கு வந்திருக்க முடியாதுன்னு வாயை உளறிட்டா அப்படி விஜய் முடிஞ்சு. அப்புறம் நீங்க எப்படி காவல்துறை குறை சொல்லுவ? யோசிக்கணும். சிசிடிவி கேமரா ஓடிட்டு பதிவாயிருக்குமா இல்லையா? நான் இந்த அளவுக்கு வந்ததுக்கு காவல்துறைக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். அப்புறம் எப்படி நீ காவல்துறையை குறை சொல்லுவேன்? காவல்துறை மேலே எந்த ஒரு தப்பும் கிடையாது. நீட்டாக இருக்கு சிசிடிவி கேமரா. அவங்க தன்னுடைய பணியை செய்தார்கள், இவர்கள் ஒத்துழைக்கவில்லை. அதான் ஒத்துழைக்கவில்லை. ஆமாம், இதான் உண்மை கண்டறியும் குழு கூட சொல்லியிருக்காங்க பாருங்க. அவங்களுக்கு என்ன காசை வாங்கி லஞ்சத்தை வாங்கி பொய் சொல்லணும்னு அவசியம் இருக்கா? எல்லாம் லேடிஸ் தான் அவங்க அது இருக்கிறவங்க சொல்லியிருக்காங்க பாருங்க. விஜய் தான் காரணம்ட்டாங்க. முடிஞ்சு கூட்டம் தான் காரணம். கூட்டம் கூடுவதற்காக வேண்டுமென்று அவர் லேட் பண்ணியிருக்காங்க. நச்சுன்னு பாயிண்ட் வச்சுருக்காங்க. ஆமாம், அந்த பயன்படுத்தி நடந்து போச்சு. அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் அரசியல் பண்ணியிருக்கலாம். அதை விட்டு இப்போ கைது பண்ணுங்க அப்படின்னா எப்படி கைது பண்ண? அன்னைக்கே கைது பண்ணாத திமுக, அன்னைக்கே கைது பண்ணாத போட்டு இன்னைக்கு இப்படி கைது பண்ணுவாங்க? என்ன அவங்க பைத்தியக்காரனா? 55-60 வருஷமாக கட்சி நடத்திட்டு இருக்கிறாங்க. புரியுதா? நினைக்கிறீங்களா எங்களை கைது பண்ணுங்க, நாங்கள் ஜெயிலுக்கு போகிறோம், சுப்ரீம் கோர்ட்டுக்கு கூட போவோம், ஜெயிலுக்கு போகிறோம்னா அந்த தைரியம் அன்னைக்கு வந்திருக்கணும். என்ன அப்புறம் எதுக்கு நீ உத்தரகாண்டுக்கு போன? அங்கே தான் கூடைப்பந்து சம்மந்தப்பட்ட வகையில் ஒரு பயிலும் உள்ள நுழைய விடல. அப்போ நீ வர வேணான்னு சொல்லி போட்டு உன்னை வெளியே தள்ளிட்டாங்க. நீ பிரச்சனைக்குரிய ஆளுங்க போட்டு அங்கேயே உள்ள நுழைய விடல. ஆமாம், தாவேக்கா விஜய் எப்படி ஆதவ் அர்ஜுனா உள்ள நுழைய விட்டார் அப்படின்னா கட்டாயமா கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளக்கூடிய நேரம் வரும்னு நினைக்கிறேன். ஆதவ் அர்ஜுனா அங்கேயே கூடைப்பந்து அந்த போட்டியிலே வெளியே தள்ளியாச்சு. நேராக ஃப்ளைட்டை பிடிச்சி வர வேண்டியதானே? 41 குடும்பம் கஷ்டப்படுறாங்க. இது 41 பொண்ணு இறந்துட்டாங்க. 180 சில்லற குடும்பம் கஷ்டப்பட்டு பெட்டில் அட்மிட் ஆயிருக்கு. எல்லாத்துக்கும் போய் கையை பிடிச்சி காலை பிடிச்சி டக்குன்னு விஜய்க்கு பதிலாக நீங்கள் உதவி செஞ்சுருக்கலாம்ல. நீங்கள் உள்ளே இறங்கி ஆம்புலன்ஸு சோன்ஸை வரவழைச்சி என்னென்ன பண்ணணுமோ பண்ணி டக்குன்னு இது பண்ணி நேரடியாக வரைச்சி 20 லட்சத்தை கொடுக்க வச்சுருக்கலாம்ல. சும்மா வாய் சவடால் பேசி என்ன பண்ணுறது? புரியுதா? ஆதவ அர்ஜுனா பார்த்து நான் கேட்குறேன். சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்க. அதுக்கு தானே நீ அங்கே போன பாஜகவோட உதவியை தேடி போனேன். பணத்தை போட்டால் சோன்ஸோ இங்கே ஒரு கமிஷன் அவுட்டு. அஸ்ரா காக்கு அவரும் வந்தார், அவரையும் வீட்டுக்கு அமிச்சாச்சு, முடிஞ்சு போட்டு நேராக சுப்ரீம் கோர்ட் அவங்க சொல்லிட்டாங்க, இல்லை நாங்களே பார்த்துக்கிறோம், மற்றபடி சிபிஐ தான் சொல்லிட்டாங்க. ரைட், அது அவங்க பிரியம், அது நீதிபதியோட நீதிபதிகளோட உத்தரவு, நமக்கு அது தேவை கிடையாது. பட்டு உன்னுடைய ஒரு நிலைப்பாடு என்ன? உன்னுடைய நிலைப்பாடு உனக்கு தைரியம் இருந்ததா? இல்லை. அப்புறம் சொல்லிட்டு மீண்டும் பேசுகிறார். ஏன்னா கேள்வி கேட்டால் என் மேலே ஒரு எஃப்ஐஆர். ஆமாம், கேட்கறத ஒழுங்காக கேளு. நீ பாட்டுக்கு வன்முறையை தூண்டுற மாதிரி பேசியிருக்கீங்கன்னா, வன்முறையை தூண்டுற மாதிரி கேள்வி கேட்டீங்கன்னா, வன்முறையை தூண்டுற மாதிரி பதிவை போட்டீங்கன்னா, நீ என்ன பாஜக டீமா? அவங்க தான் மத உணர்வு மற்ற இஸ்லாமியை தூண்டி விடுவது, சிறுபான்மையை தூண்டி விடுவது, தாழ்த்தப்பட்ட மக்களையும் மற்றபடி இருக்கக்கூடிய அடித்தொண்டர்களை தூண்டி விடுவது. அவங்க தான் தூண்டுறாங்க. 11 வருஷமாக தூண்டிகிட்டு இருக்கேன். உனக்கு அங்கே என்ன வேலை இருக்குது? நான் என்ன அப்போ அப்படிங்கிறப்ப எஃப்ஐஆர் போடத்தான் செய்வாங்க. நான் புரட்சியை உருவாக்கிட்டேன்னா, புரட்சியெல்லாம் உருவாக்கல, கலவரத்தை உருவாக்குற. புரட்சியை உருவாக்குனது அது அம்பேத்கர், புரட்சியை உருவாக்குனது ஸ்டாலின். புரியுதா? உலகத்திலே புரட்சியை உருவாக்குனது மிகப்பெரிய புரட்சி நபிகள் நாயகம். இயேசுநாதர் புரட்சியை உருவாக்கினார். ஏன் ராமகிருஷ்ண பரமஹம்சர், விவேகானந்தரே புரட்சியை உருவாக்கி நல்ல நிலைக்கு என்கிட்ட ஒரு 100 இளைஞரை கொடுங்க, இந்தியாவை மாற்றி காட்டுறேன் அப்படின்னாரு.
அது புரட்சி. நீ போகிறது புரட்சி இல்லை, கலவரம், தூண்டுதல். புரியுதா? ஆமாம். ஊரில் இருந்து ஆம்சை இறக்கி ரோட்டில் இறங்கி சுட்டுட்டு இருக்கோம். என்னத்த ஆம்சை இறக்கிட்ட நீ? தப்பு அதெல்லாம். இதுக்கு ஒரு எஃப்ஐஆர், இதுக்கு ஒரு மிரட்டல். மிரட்டல் இருக்கே இல்லை, எஃப்ஐஆர் போட தான். அது போலீஸோட கடமைங்க. அதை எதிர்கொள்ள தைரியம் இருந்தால் என் தலைவர் மேலே கையை வைகடா பார்த்துருவோம். திருப்பதி தான் சொல்கிறேன், முதல்ல அதுதான் சொன்னார். தைரியம் இருந்தால் எங்கள் தலைவன் மேலே கையை வைங்கடா பார்க்கலாம் சொல்லி போட்டு, திருப்ப தைரியம் இருந்தால் என் தலைவன் மேலே கையை வைங்கடா பார்க்கலாம். எதுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறான்னு தெரில. ஒருவேளை வந்து இவருக்கு விஜய் வந்து பிறர் அடித்து தான் பார்க்க வேண்டும் என்ற ஆசையோ தெரியல. போலீஸ் இருந்தால் ஓகேவா? ஒட்டுமொத்த காலேஜ் பசங்க உங்கள் வீடு தேடி வருவாங்க. இங்கே தான் உதைக்குது. இங்கே தான் மாணவர்களை அனுபவம் இல்லாத அந்த மக்களை வந்து தூண்டி விடுறது. ஏன் ஒட்டுமொத்த காலேஜ் பசங்க உங்கள் வீடு ஏன் மற்றவங்க வரமாட்டாங்களா? பெரிய மனுஷன் வரமாட்டாங்களா? ஒரு 50-60 வயசுல எவனும் வரமாட்டானா? கல்யாணமானவங்க வரமாட்டாங்களா? புள்ளவட்டி கொத்தம் வரமாட்டாங்களா? அது என்ன ஒட்டுமொத்த காலேஜ் பசங்க இங்கே தான் தூண்டி விடுறது. புரியுதுங்களா? அவங்க தான் தாய்ப்புன்னு பாவம் ஒரு அனுபவம் இல்லாதவங்க இந்த மாதிரி நபர்களுடைய ஒரு விஷயத்தை தூண்டி விட்டு ஏதோ ஒன்று பண்ணி விட்டு என்ன சொல்கிறார்? போலீஸு இருந்தால் ரைட்டு ஏதாவது விட்டுருங்க. ஒட்டுமொத்த காலேஜ் பசங்க உங்கள் வீடு தேடி வருவாங்க. அப்புறம் சொல்லிட்டு ஆயுத எழுத்து படம் பார்த்தீங்களா? இளைஞர் புரட்சி அதுதான். இதான் தூண்டி விடுறது. ஆயுத படத்தையும் ஆயுத எழுத்துங்கிற படம் மற்ற ஷோ இதெல்லாம் நீ எதுக்கு உதாரணமாக சொல்கிற? அப்புறம் வந்து கலவரத்தை தூண்டான்னு சொல்லிவிட்டு என் ஆதவ அர்ஜுனா மேலே கேஸ் போட மாட்டாங்க. அப்புறம் சொல்கிறாரு 26 உருவாக்கிட்டு இருக்கு, எங்களுக்கு எந்த பயமும் இல்லை. அதுதான் வந்து 26 உருவாகிட்டு இருக்கான். 26 வந்து புரட்சி உருவாக போதான், மிகப்பெரிய ஒரு விஷயம் உருவாக போதான். அதுதான் வந்து இப்போ எங்களுக்கு அதான் வந்துக்கிட்டு இருக்கு. எங்களுக்கு எந்த பயமும் இல்லை. இல்லை, புரட்சி ஒரு மிகப்பெரிய ஒரு மேற்கு வங்காளத்தை போல் இலங்கை போல் வரக்கூடிய அளவுக்கு தமிழகத்தில் என்ன இருக்குது? இந்த திமுக அரசு ஏதாவது குறை வைத்ததா? மாணவர்களுக்கு குறை வச்சதா? உண்மையிலே அவர் சொல்கிறார், ஒட்டுமொத்த காலேஜ் பசங்க உங்கள் தேடி வீடு தேடி வருவாங்க. கட்டாயமாக திமுக வீட்டை தேடி வரமாட்டாங்க. ஆமாம், விஜய் வீடை தேடி ஆதவ அர்ஜுனா வீட்டை தேடி வருவாங்க. கண்டிப்பாக அவர்கள் கூட அடிக்கிறாங்களா எனக்கு தெரியாது. ஆமாம், காலேஜ் பசங்களை தான் கேட்கணும். எல்லாம் தூண்டி விடுறதுங்க, ஏற்றுக்கொள்ள முடியும். மீண்டும் இவர் மேலே ஒரு கோர்ட்டில் கேஸ் போடணும். ஆமாம், போலீஸார் வந்து வழக்கு பதிவு செய்யணும். இதெல்லாம் வந்து தப்பு. அமைதியாக போயிட்டுருக்கு திமுக. ஆமாம், இந்த கோயம்புத்தூரில் ஆமாம் கலவரம் பூமி இது பாலியல் வன்கொடுமைங்கிற கான்செப்ட் 11 மணிக்கு உட்காந்துக்கிட்டு அரை நிர்வாணமாக காதலர்கள் வந்து அது காருக்குள்ளே உட்காந்துக்கிட்டு பேசுகிறான். ஒருத்தர் தண்ணி மயக்கத்தோடு வர்றான். யோசிக்கிறான், நம்ம மேலே தவறு இருக்கு. அவன் தண்ணியை போட்டான், மிகப்பெரிய ஒரு தவறு விட்டு அவன் தவறு செஞ்சுட்டான், அவன் அக்யூஸ்டு. அதை தூண்டி நீ ஏன் விடுற? அரை நிர்வாணமாக உட்காந்துருக்கு. இப்போ இன்றைக்கி வந்து ஏகப்பட்ட காதலர் லவ்வர்ஸுகளுக்கு வந்து கார் வந்து ஒரு பங்களா மாதிரி ஒரு ரூம் மாதிரி ஆகிப்போச்சு. நேராக ஒரு வாடகைக்காரன் மற்ற சொந்தக்காரர் ஏதோ ஒரு காரை வாடகை எடுத்துகிட்டு வந்துட வேண்டியது. அவனை ஓட்டி வந்துடுவான் காதலனை. அப்புறம் எல்லாம் டோரெல்லாம் க்ளோஸ் பண்ணி கண்ணாடியில் இறக்கி விட்டு போட்டு உள்ளே உட்காந்து ஜகஜா. அவன் தான் சொல்கிறான், அந்த 3 பேர் அந்த சொல்கிறானுங்க, என்ன அரை நிர்வாணமாக நான் பார்த்தேன் அப்படிங்கிறான். அப்படிங்கிறப்ப அது எவ்வளோ அழகாக நீட்டாக அழகாக முடித்தாங்க. டக்கு டக்குன்னு ஏகப்பட்ட விஷயங்கள். அண்ணா பல்கலைக்கழகத்தில் டக்கு டக்குன்னு உன்னைக்கு தீர்ப்பு வந்தாச்சு. அதே மாதிரி பல விஷயங்களுங்க. ஒரு நாடு அப்படின்னா நடக்கத்தான் செய்யுங்க. ஒரு அரசியல் நடக்கத்தான் செய்யும், ஒரு ஆட்சியில் நடக்கத்தான் செய்யும். அது அதிமுகவாக இருக்கட்டும், திமுக. அப்போ பொள்ளாச்சியில் நடக்கலையா அதிமுக ஆட்சியில்? இன்னைக்கு எடப்பாடி நியாயவான் மாதிரி பேசுகிறாரு. என்ன அன்னைக்கு பொள்ளாச்சி பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாச்சியை சாட்சி அப்படி முக ஸ்டாலின் சொல்கிறாரு. அதுக்கு இவர் ஆப்போசிட்டாக சொல்ல எடப்பாடி. அது இருக்கட்டும். பட் அன்னைக்கு நடக்கலையாக நம்மளுடைய கேள்வி. சமூக ஆர்வலோட யூடியூப் நம்ம எங்களுடைய கேள்வி என்ன? பொள்ளாச்சிங்கிற விஷயத்தை உங்கள் ஆட்சி நடந்ததா இல்லையா? இடத்தை கிழிச்சிட்டீங்க நீங்கள். எடப்பாடியை பார்த்து நான் கேட்குறேன், இடத்தை கிழிச்சிட்டீங்க. அப்படி அப்போ குறை சொல்ல திமுகவை குறை சொல்ல உங்களுக்கு என்ன உரிமை அருகதை இருக்கிறது? அண்ணா விட்டுருங்க. இன்னைக்கும் வீடியோ போயிட்டுருக்கு. ஏகப்பட்ட பலாத்காரம், ஏகப்பட்ட பாலியல் வன்கொடுமைகள். ஏதாவது ஒன்னோட முடிஞ்சுது. ஒரு 3 பையன் ஒருத்திய முடிஞ்சு. அது அப்படி இல்லை, ஊரவே ரணகலம் பண்ணி அந்த பொள்ளாச்சி மேட்ரு. அது எத்தனை பேரை தப்பிக்க வச்சிங்க? திமுக வந்து 2 ஒன்றை வச்சு அப்புறம் அப்படியே விட்டாங்க. அதில் இன்னொன்று சொல்கிறாரு, எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு ஏற்கனவே கலவரத்தை தூண்டுவோம் பேசுறதுக்கு தான் அதை கான்செப்ட் பண்ணிட்டாங்க. மற்றபடி வந்து
இன்னொன்று சொல்லியிருக்கிறார். அதாவது வந்து ஒரு வாரம் நீதிமன்ற பத்திரிகையில் கூட சந்திக்கலை, அவர்கள் பேசியதை மட்டும் நான் கேட்க வேண்டுமா அப்படின்னு போட்டு சொல்லியிருக்கேன். அதில் வந்து மீசை வச்ச ஒருத்தர் பேசிகிட்டு இருக்காராம். நக்கீரன் கோபால சொல்கிறாரு. மீசை வச்சவர் பேசிகிட்டு இருக்கிறாரு. சட்டையை பிடிச்சி உன்னை அடிக்கிறேன், வெளியில் வந்து தொடரா பார்ப்போம். இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் இல்லை. நக்கீரன் கோபால் பேசுகிறார். அவரையும் ஒரு தவறு சொல்லலாம். ஏன்னா வாடா போடான்னு பயங்கரமாக பேசியிருக்கிறாரு. அதுக்கு இவர் பேசிட்டான்னு வைங்க. பட்டு அவருக்கு ஒரு பார்த்திக்கிறது, அவருக்கு நக்கீரன் கோபாலுக்கு அறிவு இல்லைப்பா, உனக்குங்க அறிவு போச்சு. நாங்கள் கேட்கக்கூடிய கேள்வி, நீ எதுக்கு வாடா போடான்னு பேசுகிற? மீசை வச்சுக்கிட்டு ஒருத்தர் இருப்பார், என்ன சட்டையை பிடிச்சி உன்னை அடிக்கிறேன், வெளியே வந்து தொடரா பார்ப்பலாம். மீடியானா ஒட்டுமொத்த 2 கோடி மக்கள் உணர்வாக இருக்கு. மீடியானா ஒத்துக்க முடியுமா? ஒட்டுமொத்த 2 கோடி மக்கள் உணர்வாக இருக்கிறோமா? எங்கே உணர்வாக இருக்கிறீங்க? எந்த தேர்தலில் நீங்கள் போட்டி போட்டு ஜெயிச்சிட்டீங்க உணர்வாக இருக்கிறதுக்கு? எத்தனை எம்எல்ஏப்பா வச்சிருக்கிறீங்க? நீங்கள் எத்தனை எம்பி வச்சிருக்கிறீங்க? உணர்வாக இருக்கிறது 2026 சட்டமன்ற தேர்தலாம் தெரியும். இனிமேல் வரும் காலங்களில் தெரியும். புரியுதா? அப்புறம் ஒட்டுமொத்த அப்புறம் தைரியம் இருந்தால் தொடுங்கடா பார்ப்போம். வேண்டாம் எங்களுக்கு அந்த அரசியல் தெரியாது. தைரியம் இருந்தால் தொடுக்குன்னு சொல்லி போட்டு வேண்டாம் எங்களுக்கு அரசியல் தெரியாது தொடவும் சொல்கிறாரு ஆதவர்ஜனா. அந்த அரசியல் தெரியாதுன்னு சொல்கிறாரு. என்ன சொல்கிறார் ஒன்றும் புரியலையே. 2 விதமாக பேசுகிறார். உண்மையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பவாதி, கலவரவாதி. ஆமாம். அப்புறம் ரவுடி அரசியல், கேவலமாக ஒருமையில் பேசக்கூடியது எங்களுக்கு தேவையில்லை. ரவுடி அரசியல் தேவையில்லை. கேவலமாக ஒருமையில் பேசக்கூடிய தேவை. ஒருமையில் பேசக்கூடிய தேவை. அப்புறம் எதுக்கு தைரியம் இருந்தால் வாங்கடாங்கிற வார்த்தை இருக்கு? அப்புறம் எதுக்கு வாங்கடான்னு சொல்லணும்? எல்லாத்தையும் சொல்லிட்டு எங்களுக்கு அது தேவையில்லை அப்படிங்கிறார் ஆதவர்ஜனா தாவேக்கா. ஒன்றுமே புரியல. ஆமாம், பார்த்து இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து கட்சியில் வச்சுக்கிட்டிங்கன்னா கட்டாயமாக மக்கள்லாம் ஓட்டு போட மாட்டாங்க. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.